அடி அன்னையே பண்ணாரி கண்டிருந்து பார்க்கும் தேவி கண்ணான மாரியாயி என்றுமே காப்பாயே. இது ஜோக்கஸ் அட்டமட் சேனலின் முயற்சி. சத்தியமங்கலம் பஸ் நிலையம் அருகே இரவு பகலாக மது விற்பனை, போதையில் குடிமகன்களின் அட்டகாசம், பலமுறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளாத காவல்துறையினர், பொதுமக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பஸ் நிலையம் பின்புறம் உள்ள அரசு மதுபான கடை எண் 3694 டாஸ்மாக் பாரில் சிறிதும் ஓய்வின்றி இரவு பகலாக சட்டவிரோதமாக மதுபானம் விற்று வரப்படுகிறது. இதில் மலிவு விலையில் வெளி மாநிலத்திலிருந்து மதுபானத்தை வாங்கி வந்து கட்டிங்காக விற்பதாக கூறப்படுகிறது. அதனால் அளவுக்கு மிஞ்சிய மது போதையில் மதுப்பிரியர்கள் மயங்கி கிடைக்கும் அவலம் பஸ் நிலையம் சுற்றி காணலாம். அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் முகம் சுளித்து வருகின்றனர். பார் முன்னே துணிகூட இன்றி மது மயக்கத்தில் படுத்து கிடக்கின்றனர். கடையில் சுமார் 130 முதல் 200 ரூபாய்க்கு விற்கப்படும் குவார்ட்டர் பாட்டில் இங்கே சுமார் 250 ரூபாய் மற்றும் 350 ரூபாய்க்கும் என அதிகப்படியான விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. குவார்ட்டரில் பாதி கட்டிங் ரூ 120க்கு விற்கப்படுகிறது. அரசு மதுபான கடை மூடிய நேரத்தில் தாராளமாக சரக்கு கிடைக்கிறது என்பதால் குடிமகன்களும் இந்த அதிகப்படியான விலை உயர்வை கண்டுகொள்வதில்லை. அரசு டாஸ்மாக் கடைகள் 12 முதல் 10 மணி வரை செயல்படும் பட்சத்தில் மீதி நேரத்தில் பார் உரிமையாளர் மேலிடத்தில் தனக்கு செல்வாக்கு இருப்பதாக கூறிக்கொண்டு கூலி தொழிலாளி குடிமகன்களின் வருமானத்தை கொள்ளையடிக்கிறார் என புலம்பும் பொதுமக்கள் ஒருபுறம். ஆனால் குடிமகன்களின் கருத்தோ வேறு மாதிரியாக இருக்கிறது. இந்த பார்க்காரர் சரக்கு அடிக்க இலவசமாக வாட்டர், டம்ளர், சைடிஷ் தருகிறார்கள். மதுபானம் கட்டிங்காக தருவதால் மொத்தமாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை கட்டிங் வாங்கி குடித்தால் போதும் என பாராட்டி காரணம் கூறுகிறார்கள். ஆனால் அந்த கட்டிங்கில் என்ன கலப்படம் என்பது மதுப்பிரியர்களுக்கு தெரியாது. டாஸ்மாக் வேலை நேரத்திற்கு போக மீதி நேரம் மதுபானம் விற்றால் மாவட்ட மேலாளருக்கு அரசு மதுபான கடை சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர் தகவல் தெரிவிக்க வேண்டும். ஆனால் ஊழியர்கள் டாஸ்மாக் பார் உரிமையாளருடன் கைகோர்த்து கொண்டு சட்டவிரோதமான விற்பனைக்கு பெட்டி பெட்டியாக மொத்தமாக மதுபானம் கொடுத்து வருகிறார்கள். காவல் கட்டுப்பாட்டு அறையின் 100 சட்டவிரோதமாக மது விற்பனை குறித்து புகார் தெரிவிக்க வேண்டிய போன் எண் 10581. சத்தியமங்கலம் காவல் நிலையம் போலீசாருக்கு என அனைத்துக்கும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவிக்கிறார்கள். சட்டவிரோதமாக மது விற்று சமூக ஆர்வலர்களுக்கு கொலை மிரட்டல் விடும் ரவுடித்தனம் செய்யும் பார் உரிமையாளர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பாரா ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பினார்கள். கஷ்டப்பட்டு உழைத்த சொற்ப வருமானத்தையும் மதுபான கடையில் தொலைத்துவிட்டு விரைவில் உடல்நலமின்றி மரணிக்கும் குடும்ப தலைவினால் பல குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்பது தொடர்கதையாக உள்ளது. ஆனால் சமீப காலமாக 15 வயது முதல் 30 வயது வரை இளைஞர்களையும் அதிகாலை முதலே மதுபான கடையில் பார்க்க முடிகிறது. இதனால் மது பிரியராக மாறும் இளைஞர்களின் வருகாலம் கேள்விக்குறியாக உள்ளது. இது ஜோக்கஸ் அட்டமட் சேனலின் முயற்சி.